ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கிற நம்ம எடுத்த சமையல் இன்றைக்கி ஒரு சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து ஒரு 100 கிராம் அளவு சேர்த்து இது மாதிரி நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டையும் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தாச்சு. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, ஒரு கண்ணாடி பதம் அளவு வதங்கினா போதும். 100 கிராம் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு பாதி வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயை சேர்த்துக்கலாம். ஒரு முருங்கைக்காய், ஒரு 2 கத்திரிக்காய், ஒரு வாழைக்காய் சேர்த்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். காய்கறியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு தான் மசாலா போட்டுட்டு நம்ம புளி சேர்த்துக்கணும், இல்லைனா காய் வேகாது. இப்போ காயெல்லாம் நல்லா ஒரு நிமிஷம் வதங்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். காய் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு நிமிஷம். நம்ம அதுக்குள்ளே இந்த குழம்புக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு 2 துண்டு தேங்காய், இது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம இதில் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் கலந்து ஒரு 2 ஸ்பூன், அரை ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இதிலே பரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போயிடும் இந்த எண்ணெயும் காயோடு பரட்டி விடும்போது. எப்போவுமே மீன் குழம்பு கருவாட்டு குழம்புக்கெலாம் ரொம்ப வெள்ளையாக புளி சேர்க்கக்கூடாது. மீடியம் சைஸில் இருக்கிற புளி, கொஞ்சம் பழம்புளின்னுவாங்க, அந்த மாதிரி புளி தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலா சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ திக்னஸ் குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி கலந்து குழம்பு கொதிக்க விடலாம். எப்போவுமே நம்ம 2 பச்சை மிளகாய் போட்டோம்னா நல்லா மணமாக இருக்கும். பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கொதித்து வரட்டும், நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா ஒரு கொதிச்சு வந்துருச்சு. நான் ஒரு 2 பாக்கெட்டு கருவாடு வாங்கி இது மாதிரி நல்லா வெந்நியில் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு கருவாடு நிறைய பிடிக்கும்னா நீங்கள் நிறைய சேர்த்து குழம்பு வைக்கலாம். எனக்கு கொஞ்சம் கருவாட்டு குழம்பு வாசனை வந்தாலே போதும். அதனால் நான் அந்தளவுக்கு கொஞ்சமாக கருவாடு சேர்த்துருக்கேன். குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்பை மீடியமில் வச்சு நம்ம கொதிக்க விட்டு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் வைக்கும்போது. இப்போ நம்ம 10 நிமிஷம் கழித்து குழம்பு எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி மெத்தடில் செய்யுங்க. நம்ம கூழுக்கு களிக்கலாம் இந்த குழம்பு அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும். ஒரே ஒரு முறை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காயெல்லாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு அந்த குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.